அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மக்கா ஜியாரத் தொடர்கிறது. இப்போ நாம் இருக்கிற இடம் அரஃபா. இதை நாங்கள் இன்னொருவருக்காக வேண்டி செய்கிறோமோ அந்த அமலை செய்ய போக்களே இதை போன்ற நன்மையை இவர்களுக்கும் சேர்த்து விடுவாயாக. தவாஃபை செய்கிறோம், தவாஃப் செஞ்சுட்டு செய்ய முடிஞ்சு நியத்து வச்சுக்கொள்றது. இந்த தவாஃபோட நன்மையை எனக்கு கிடைக்கிற மாதிரி நன்மை எனக்கு தகப்பனுக்கு போகணும், இந்த தாய்க்கு போகணும் நியத்து வச்சுட்டு தவாஃபு முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செஞ்சு கொள்றது, துவா செஞ்சு சில அப்ப எங்களுக்கு என்ன நன்மை ரப்பு தர்றானோ அதே போன்ற நன்மை அவங்களுக்கும் சேர்க்கிறாங்க. 9வது நாள் ஹஜ் மாசம் 9வது நாள் எல்லா ஹாஜிகளும் இங்க வந்துடுவாங்க. இதுல கொஞ்ச நேரம் சரி லுஹருக்கும் மக்ரிபுக்கும் அடிப்பட்ட நேரத்துல கொஞ்சம் நேரம் சரி தடைப்பட்டா தான் அவருடைய ஹஜ்ஜி கூடும். கொஞ்ச நேரம் சரி தடைப்பட்ட சொன்னா அவருடைய ஹஜ்ஜாக நிறைவேறாது. இப்ப இன்றைக்கு இப்படி இதா இருந்ததுக்கு இந்த பக்கம் எல்லாம் டென்ட்டா இருக்கும். முழு ஹஜ்ஜாஜிகளும் இங்க வந்து வருவாங்க. அசர் மட்டும் இங்கதான் மகரிப் மட்டும் இருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான சிறப்பு என்னண்டா, இங்கே ஓவர் நைட் தங்குவாங்கல்ல, இல்ல மகரிப் மட்டும் இருப்பாங்க. மகரிமோட என்ன செஞ்சிருவாங்க, மறுவா போயிட்டுருவாங்க மக்காக்கு. அப்ப போறதுக்கு முந்தி இதுல ஆக விசேஷமான அரஃபா ஆண்டு கேட்கக்கூடிய துவா ஆண்டு ஷைத்தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கணும். ஏன்னா ஒரு வருஷமா இந்த மனுஷனை கஷ்டப்பட்டு பாவம் செய்ய வச்சேன், இவன் இங்க வந்து அழுந்து அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டு அல்லா எல்லாம் பாவத்தை மன்னிக்கிட்டானே, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரே நாள்ல வீணா போயிட்டு ஷைத்தான் அழுவுற அளவுக்கு மண்ணவாரி போட்டுக்கொள்வான்ற கருத்தை ரசூலா சொல்லிக்கிறாங்க. அதே போல அந்த மேல ஒரு இடம் இருக்குது, நடுவுல அந்த வெள்ளை கலர் தூணா கட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ரசூல்லா அவங்க ஃபத்துபா எல்லாம் முடிஞ்சிட்டு அசருக்கு போறோம் மகரிப் வரை காட்டிலும் ஒட்டகத்துக்கு மேல இருந்து துவா செஞ்சது. அது சொல்லுவாங்க, அந்த துண்டுக்கு சொல்லுவாங்க ஜபல் நூறுவாங்க. அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு முக்கியமான விஷயம், சில அமல்கள் இருக்குது வருஷத்துக்கு ஒருக்க தான் செய்யறது. ஒருவர் அதுலயும் இந்த அமல் எப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு இந்த அமல் செய்வாங்க. ஆனா அவர் செஞ்சா முழு உலக முஸ்லிம்களும் செஞ்ச மாதிரி. அதுதான் அரஃபாவுடைய கொத்துபா. அது அரஃபா அண்டு ஓதுற கொத்துபா ஒருத்தர் தான் செய்வாரு. ஆனா வருஷத்துக்கு ஒருக்க தான் செய்வாரு. அத கொத்துபா அவர் செய்யலைன்னா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் குற்றவாளி. அப்படியே அது நடக்கல வேண்டாம். அது நடந்துச்சுன்னு சொன்னா முழு உம்மத்தும் செஞ்சதுக்கு சமன். அது அதே போல இந்த நன்மை உண்டு. அதுல அதே போல என்ன சில சுண்ணத்துகள் இருக்குது வருஷத்துக்கு ஒருக்கத்தான் நம்மளுக்கும் செய்ய கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தான் அதை விட்டுட்டு இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணணும். உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா நோம்பு பெருநாளைக்கு தொலை போறதுக்கு முந்தி, பெருநாள் தொழுறதுக்கு முந்தி ஏதாவது சாப்பிட்டுட்டு போறது. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நோம்பு பெருநாள் வரும் வரை இருக்கும். குறைஞ்ச ஒரு ஏச்சப்படத்தை சரி திண்டுட்டு போறது சுண்ணத்து. அதே போலத்தான் ஹஜ்ஜி பெருநாளைக்கு தின்னாம போகணும். அந்த விட்டுட்டோம்னா அடுத்த ஹஜ்ஜி பெருநாள் வர காத்திருக்கணும். இத மாதிரி சில சுண்ணத்துகள் இருக்குது, ஒத்தர் செஞ்சாலும் உம்மத்துக்கு நிறைவேறது இருக்குது. அதே போல வாழ்க்கையிலேயே சில சுண்ணத்து இருக்குது, மிஸ் பண்ணதுதான். உதாரணத்துக்கு புள்ளலுக்கு பேர் வைக்கிறது, அவங்களோட 7வது ஆண்டு என்ன செய்யறது, சத்துனா செய்யறது, 7வது ஆண்டு ஹக்கீக்கா கொடுக்குறது. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு மிஸ்ஸிங் தான், திருப்பி செய்ய முடியாது. 7வது ஆண்டு நான் எப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா, மகா பிறந்து 7வது நாள் அரஃபா வரணும். அப்ப வீட்டுல என்ன 6ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளும் எந்த அமலுக்கும். உதாரணத்துக்கு தொழுந்து முடியணும், 33 சுபானெல்லாம் சொல்லணும், நம்ம 35 சொல்லிட்டோம் சொன்னா நிறைவேறும். ஆனா அசின் சுண்ணத்து நிறைவேறிச்சா, நபி காட்டின முறையில செஞ்சோம்னா அந்த நன்மை என்ன செய்யும், அது கிடைக்காது. 33 செஞ்சுட்டோம்னா அது கிடைக்கும். செஞ்சதுக்கு பின்னால கிடைக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு 20, 50 என்ன செஞ்சு கொள்றது, கூட செஞ்சு கொள்றது. இப்ப எதையுமே நபி சொன்ன முறையில செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவல் ஃபாயிதாக்கள் எப்பவுமே கூட தான். அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் ரசூல்லா ஒட்டகத்துல இருந்து துவா கேட்டது அரஃபாண்டு. இதுக்குதான் சொல்ற ஜபலுர் ரஹ்மான் இந்த மலை. இந்த மலைக்கு ரசூல்லா அவங்க பள்ளியில ஃபத்துபா முடிஞ்சதுக்கு பின்னால இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு தான் நீங்க எனக்கு இருந்து வெள்ளிக்கிழமை ஜபலுர் ரஹ்மான்ல இருந்து என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க. அழுத்தளவு துவா கேட்டாங்க அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும். அதை இவங்க ஒரு அடையாளமாக சின்னமாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு தூணோண்ட கட்டிக்கிறாங்க. தூணோண்ட கட்டி
மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறான். அரஃபா மைதானத்தில் ஜபலே ரஹமத்துல்லாஹி மலை அருகையில அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை முன்னோக்கியவர்களாக துவா செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதான் அங்கே ஒட்டகம் கீழே உட்கார ஆரம்பிச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒட்டகத்துக்கு என்ன ஆச்சு? ரசூலா வஹி இறங்கி முடிஞ்சதுக்கு பின்னால் ரசூலா சொன்னாங்க, அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்கும் இஸ்லாம தீனா என்ற ஆயத்தை அல்லாஹ் இப்போ இறக்குனா. அந்த வஹியுடைய வயிற்று தாங்க முடியாம கீழே ஒட்டகம் உட்கார்ந்துச்சின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும். அந்த இஸ்லாம் பூர்த்தியாகாத நிலையில் தான் ஒரு நபிக்கு பின்னால் நபி நாம் அனுப்பி கொண்டே இருந்தோம். நாயகமே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, உங்களுக்கு பின்னால் நபி என்பது கிடையாது. உங்க காலம் முடிய போகுது. விரைவில் நீங்கள் நம்ம இடத்துல வர இருக்கீங்க. உங்களுக்கு பின்னால் நான் நபி அனுப்ப மாட்டேன். இன்னைக்கே இப்பவே இந்த இடத்துலயே இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கி கொடுத்து விட்டோம். இதுல எந்த குறையும் கிடையாது. நம்மையும் சொர்க்கத்தையும் அடையக்கூடிய பாதையாக இஸ்லாத்தை நாங்கள் தேர்வு செய்து கொண்டோம் என்று அல்லாஹ் தான் இந்த ஆயத்தை இறக்கினார். கூடிய விரைவில் ரமலான் வர இருப்பதுனால அரஃபாவே கடைகளால் களை கட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாமே டெம்ப்ரவரி கடைகள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை வர்றப்ப அரஃபாவில் இவ்வளோ கடைகளை பார்க்க முடியல. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, அது மாதிரி ரமலான் நெருங்குவதால் கூட்டங்கள் குழுக்கள் நிறைய வரும். ஸோ உம்ரா செய்ய வர்றவங்க கட்டாயம் அரஃபாவுக்கு வருவாங்க ஜியாரத்துக்கு. அதனால் இந்த கடைகள்லாம் வந்து டெம்ப்ரவரியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மக்கள் கடைகளில் பேரம் பேசி வாங்குறத பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு முக்கியமான தாய்ப்புல மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு இடம். ஆமா, தாய்ப்புல பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த மக்கள் அவ்வளவு கருத்துப்படுறது யாரு ரசூல்லா அவ்வளவு கொடுப்படுத்திருக்காங்க. எச்சு சுப்புனது, காலில் ரத்தம் வருது, தலையில ரத்தம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு ரத்தம் துவா வேற இல்ல இல்ல அடிக்கவங்க யாரும் துவா பாட்டு சரி பார்க்க வரல. நான் இத்தனை நேரம் வந்திருக்கேன் மீக்காயத்தோடு அப்படியே. ஆனா தாய்ப்புல அந்த ரோட்ல மட்டும் மெயின்ல வந்திருக்கேன். உள்ள போனது இல்லை, பார்த்தது கட்டாயம்ல நல்ல அங்க தாய்ப்புல ரெண்டு விஷயமே இருக்குது. எல்லாத்துக்காக வேண்டி குளிக்கிறது. நம்ம நேரத்தோட எப்படி பேசி கொண்டோம்னா பகல் டைமில் போவோம். என்னன்னு சொன்னால் இல்லை, இங்கே ஆயிஷா மஸ்ஜிதுக்கு போனால் காலையிலேயே பேசிட்டு சொன்னால் தண்ணி கூலாக இருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு மசூரா சொன்னேன்னா ரூம்லேயே குளிச்சுட்டு போகலாம். எல்லாத்துக்காக ரூம்லேயே குளிச்சுட்டு போயிட்டு எல்லாம் போட்டே கூட போய்ட்டு அங்கே நீயத்து மீக்கப்பில் நீயத்து வைக்கிறதோட ஆடை அணிஞ்சிட்டு வந்துட்டு எல்லாருமே எடுத்துகிட்டு போயிடுறது. அப்படித்தான் அதான ப்ரோக்ராமே. அதில் மாற்றுக்கிறது ஒன்றுமே கிடையாது. அதை எடுத்துகிட்டே போயிடலாம். எல்லாத்தையும் தாய்ப்பு நகரத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அது உள்ள வரலாம். அவர் மறுபடியும் சொல்ல போகிறார். நீங்கள் ஒரு தெரியும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்ல போகிறீங்க. இல்லை தெரிஞ்சுக்கொள்ளுட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு வர்றோம், மீக்காயத்து வர்றோம், குளிக்கிறோம், எதெல்லாம் ஊற்றுறோம், சொல்லுகிறோம். அப்படியே நேராக தம்பியை ஓதிட்டு இதுதான் ப்ரோக்ராம். இந்த குழுவோடு பயணித்தது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. ஹதீஸ்கள், வரலாற்று சம்பவங்கள், மார்க்க விஷயங்கள், அப்புறம் நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படின்னு இந்த பயணம் ரொம்பவே சிறப்பானதாக அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ இத்துடன் முடிவுற்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.